ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ரேபிட் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம ரேபிட் ஒண்டர்லேண்டில் நம்ம ஹீரோ அலெக்ஸ் ரேபிட் யாரை காப்பாற்றினாங்க, என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஒரு குட்டி பொண்ணு ஒன்று அதோட பெட்டான ஒரு க்யூட் பப்பியை கூட்டிகிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துச்சான். அந்த மார்க்கெட்டில் இருந்த ஒரு ரேட் ஒன்று நம்ம பப்பியை கடிச்சு வச்சிருச்சான். அதில் கோவமான பப்பி அந்த ரேட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த ரேட்டு தப்பிச்சு ஓடி ஒரு ரயில்வே ட்ராக் சைடில் ஓடிச்சான். நம்ம பப்பியும் விடாமல் அதை பிடிக்கிறதுக்காக அந்த ரயில்வே ட்ராக்கில் ஓடும்போது அந்த சைடு வந்த ஒரு ட்ரெயின் ஒன்று பப்பி மேலே மோதிருச்சான். பப்பிக்கு செம்ம அடி. அதை பார்த்து நம்ம ரேபிட் அலெக்ஸு அந்த பப்பியை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு தன்னோட பிளேஸ்க்கு வந்துச்சான். அங்கே அதோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து பத்திரமா பார்த்துக்கிச்சான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த சமயத்தில் ஒரு நாள் ஒரு பெரிய பறவை ஒன்று ஏதாவது ஒரு அனிமலை பிடிக்கலான்னு சுற்றிக்கிட்டு இருந்துச்சான். அந்த ரேபிட்டை பார்த்த அந்த பறவைக்கு அந்த ரேபிட்டை எப்படியாவது சாப்பிட்றணும்னு ரேபிட்டை கொத்துறதுக்கு ட்ரை பண்ணிச்சான். அப்போ அந்த நம்மளோட ரேபிட்டோட ஃப்ரெண்டு பப்பி அதை பிடிக்க விடாமல் படுத்துச்சான். இதனால் கோபமான அந்த பேர்டு நம்மளோட பப்பியை அட்டாக் பண்ணுறதுக்காக தூக்கி அதை மலையிலேருந்து கீழே தூக்கி போட்டுருச்சான். மேலேருந்து கீழே விழுந்த பப்பிக்கு செம்ம அடி, நிறைய பிளட்டு போச்சான், மயக்கம் போட்டு விழுந்துருச்சான். வேகமாக ரேபிட் ஓடி வந்து பார்த்துச்சான். பார்த்த உடனே அது அழுது நம்ம டாகி செத்து தான் போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப அழுது அதை ஒரு மண்ணில் போட்டு புதைச்சிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது மண்ணுக்குள்ளேருந்து அந்த பப்பி வெளியில் எட்டி பார்த்துச்சான். நான் இன்னும் சாகலை, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. உடனே நம்ம ரேபிட் அலெக்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக ஓடி வந்து அந்த குட்டி பப்பியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாங்களாம்.